ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். நம்பர் பிரமிட், ஜென்ரேட் த ஃபாலோயிங் பிரமிட் ஆஃப் டிஜிட்ஸ் யூசிங் த நெஸ்டட் லூப்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் ஒன்றுன்னு வந்திருக்கு, ரெண்டாவது லைனில் 2ல் ஸ்டார்ட் ஆகி 2 3 மிடில் வர வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகுது. 3 4 5 4 3 4 5 6 7 அப்படி அங்கே இந்த மாதிரி. ஸோ 10 லைன் இதில் இருக்குது. 10 லைன் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டோட்டலி 10 லைன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். தென் இங்கே முன்னால் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 9 ஸ்பேஸ் 8 ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ்ன்னு வருது இல்லைங்களா. 9 8 7 இந்த மாதிரி ஸ்பேஸிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து போட்டு பார்க்கலாம். பப்ளிக் சப் நம்பர் பிரமிட் சிட்டிங் என்எஸ் இன்டீஜர். இப்போ நான் 10ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு வந்து control loop to display 10 lines. Dim is integer. Okay, for I equals 1 to n. Display the prefix spaces. Then display the first half, display the second half. Okay, each line must start with a new line. So control console.write line கொடுத்துறேன். எத்தனை ஸ்பேஸ் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல 10 - 1 9 ஸ்பேஸ் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா console.write new string of ஸ்பேஸ் கமா n மைனஸ் கரண்ட்லி ஐ வேல்யூ என்ன இருக்கோ, 1ன்னா 1 2ன்னா 2 அது மைனஸ் பண்ணிக்கிட்டே வரேன் இல்லைங்களா. ஓகே, தென் டிஸ்பிளே த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ இந்த நம்பரை வந்து இது பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வேரியபிள் போட்டுக்கிறேன் ஜே. இப்போதைக்கு ஜஸ்ட்டு console.write ஐ வேல்யூ மட்டும் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு முன்னால் ஸ்பேஸ் விட்டுட்டு ஐ வேல்யூ டிஸ்பிளே பண்ணலாம். ஐ அப்படிங்கிறதோட ஐ mod 10, ஏன்னா 2 டிஜிட் எப்போ வருதோ அப்போது 10ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் 10ன்னு வர இடத்துல 0 வருது. அதாவது 10ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் தான் எப்போவுமே டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணுறோம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்க ஸ்பேஸ்லாம் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இது கரெக்டாக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபார் ஜே ஈக்குவல்ஸ் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இல்லைங்களா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1வது லைனில் மிடில் வரைக்கும் எத்தனை நம்பர் வருதுன்னா 1 நம்பர் வருது. 2வது லைனில் 2 நம்பர் வருது. 3வது லைனில் 3 நம்பர் வருது. இந்த மிடில் வரைக்கும் மட்டும் பாருங்கள். 4வது லைனில் 4 நம்பர் வருது. ஸோ எகெயின் ஐ வாண்ட் எ கவுண்டர், சே கேன்னு வச்சுக்கிறேன். இந்த ஜே என்ன கண்ட்ரோல் பண்ணுன்னா 1 to I, அதாவது எத்தனை மிடில் வரைக்கும் எத்தனை நம்பர் வரணுங்கிறத இது கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே நான் டிஸ்பிளே பண்ண வேண்டியது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கே ஈக்குவல்ஸ் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். console.write கே mod 10 சிங்கிள் டிஜிட்டை நான் இது பண்ணுறேன். அடுத்த முறை என்ன வரணும் அப்படின்னா கே ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. ஸோ மிடில் வரைக்கும் கேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது. ஓகே, ஸோ இந்த ஐ வேல்யூ ரிமூவ் பண்ணிடலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 3 4 5 4 5 6 7. ஸோ இது வந்துருச்சு. ஸோ இப்போ ரிவர்ஸ் பார்ட் வரணும். ஓகே, ரிவர்ஸ் பார்ட்டில் என்ன வரணும் அப்படின்னா ஃபார் ஜே ஈக்குவல்ஸ் 1 to I - 1, அதாவது
ஐ வேல்யூ எத்தனை இருக்கோ அது -1 தான் நம்ம வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகணும். ஸோ கே என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே இங்கே கே இருக்குது, இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகி வந்திருக்கும், அதில் -2 பண்ணிக்கலாம். கே -2. இதை தான் இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். console dot write k mod 10 k -1. ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 232 543 7654 கரெக்டாக வருது இல்லைங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராமை புரிஞ்சிக்கிட்டு பார்க்காம போட்டு பாருங்கள். So then we will go to the advanced programs. Thank you.